அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, 12 வருடங்களுக்கு பிறகு முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய, வெற்றி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உபய ராசியில் இணையப் போகும் 2 கிரகங்கள், அதுவும் சாதாரண கிரகங்கள் இல்லை, ராஜ கிரகங்கள். இதனால் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டுமல்ல, 12 ராசிக்காரர்களுக்கு 20 நட்சத்திரக்காரர்களுக்குமே பல காரியங்களில் வெற்றிகள் கிடைக்கும். ஆனால் ஒவ்வொரு ராசினருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு விஷயத்தில் தான் வெற்றிகள் கிடைக்கும். அதில் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சுபமான ஒரு 2 காரியத்தில் மாபெரும் ராஜ வெற்றி கிடைக்கப் போகிறது. அந்த 2 காரியம் எந்த காரியம் அப்படின்றத இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவை ஃபுல்லாக பாருங்கள். மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே ராகு கேது பயிற்சி பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலன்களை பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்படின்னா தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, ரேவதி நட்சத்திரம் புதன் பகவானுக்குரிய நட்சத்திரம். அந்த புதன் பகவானுடைய வீடு மிதுனம் மற்றும் கன்னி. இந்த மிதுன ராசியில் இப்போது குருவான் இருக்கிறார். கன்னியில் இருந்த கேது விலகிவிட்டார், அவர் சிம்மத்துக்கு போயிட்டார். மீன ராசியில் சனிவான் அமர்ந்திருக்கிறார். சரிங்களா? இதுதான் உங்களுடைய அமைப்பு. இந்த 2025 சூரியன் ரிஷப ராசியில் இப்போதைக்கு இருக்கிறவர் அடுத்து ஆணி மாதம் அப்படியே பயிற்சி அடைஞ்சு மிதுன ராசிக்கு போகிறார். மிதுன ராசியில் சூரியனும் குருவும் இணையப் போகிறார்கள். ஒரு ராசியில் ஒரு வருஷம் இருக்கக்கூடிய குருவான் 12 ராசியை சுற்றி வர்றதுக்கு 12 வருஷம் ஆகும். அப்படி மீண்டும் அவர் மிதுனத்துக்கு வர வேண்டும் என்றால் 12 வருடங்கள் ஆகும். அப்போ 12 வருடங்களுக்கு பிறகு இப்போ மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குருவை சூரியன் சேர்ந்து ஜெயமாக்கப் போகிறார். ஏன்னா ரெண்டுமே மிகப்பெரிய நட்பு கிரகங்கள், ராஜ கிரகங்கள் சொல்லுவோம். ஒருவருடைய ஜாதகத்தில் ஒருத்தருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குனாலும் சரி, பதவி உயர்வு கிடைக்குனாலும் சரி, அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கிடைக்குனாலும் சரி, வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவு ஒரு உச்சத்தை தொடரணுனாலும் சரி, இந்த 2 கிரகங்களும் நல்லா இருக்கணும். 2ல் ஒன்றாவது நல்லா இருக்கணும் ஜாதக ரீதியாக. இப்போ இந்த 2 கிரகங்களுமே மிதுனத்தில் அமர்ந்திருக்கிறாங்க. மற்ற கடகராசியிலோ சிம்ம ராசியிலோ கன்னி ராசியிலோ மற்ற பிற ராசிகளில் இந்த 2 கிரக சேர்க்கை ஏற்படுகின்ற பொழுது வெவ்வேறு விதமான பலன் கிடைக்கும். ஆனால் மிதுனத்தில் இணைந்தால் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு யோகம்தான். ஏன்னா உங்களுடைய நட்சத்திராதிபதியான புதனுடைய வீட்டில் சூரியனும் குரு. சரிங்களா? இதில் காலப்புருஷத்தப்படி மேச ராசியிலேருந்து எண்ணி பார்த்தா 3ஆம் வீடாக வரும். 3ஆம் வீடுங்கிறது வெற்றி ஸ்தானம், விஜயஸ்தானம், ஜெயஸ்தானம் சொல்லுவோம். உபயராசி. ஸோ அதனுடைய அடிப்படையில் இந்த 3இல் இந்த 2 கிரக சேர்க்கையினால பல காரியங்களில் வெற்றி வாகை சூடப்போகிறீர்கள். அதில் மிக முக்கியமாக 2 காரியங்கள். ரேவதி நட்சத்திரம் பிறந்த நண்பர்களே, உங்கள் ராசியில் சனிவான் அமர்ந்திருக்கிறார். அதை ஒருபொழுதும் மறந்து விடாதீங்க. சனிவான் நீதிமான், நேர்மையான ஒரு கிரகம், வேலைக்குரிய கார கிரகம். அப்போ வேலையில் கண்ணும் கருத்துமாக இருக்கிறதும் நேரத்தை சரியாக கடைபிடிக்கிறதும் உங்களுக்கு நல்லது. எப்பேற்பட்ட அதிர்ஷ்ட யோகங்கள் இருந்தாலும் நாம் செய்யக்கூடிய வேலையை சரியாக நம்ம செய்யணும். சரிங்களா? அதை மறந்துடாதீங்க. இப்போ ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு முதலில் வீடு விஷயத்தில் மாபெரும் வெற்றி கிடைக்கப் போகுது. இது வரைக்கும் சொந்த வீடு இல்லை அப்படின்றவங்களுக்கு அந்த சொந்த வீடு உருவாகக்குண்டான வாய்ப்பு கிடைக்க போகுது. சொத்துக்கள், பங்குகள், பிரச்சனைகள் சுமூகமான முறையில் முடிவாகி உங்களுடைய பங்கு சொத்துக்கள் கிடைக்கப் போகுது. அல்லது வீட்டை அல்லது நிலத்தை நல்ல விலைக்கு விற்று லாபம் பார்க்க போகிறீர்கள். இது வீடு மட்டும் குறிக்காது. கார், வண்டி, வாகனம் வாங்கிறதுக்கு யோகமும், தங்க நகை வாங்கக்கூடிய யோகமும், அரசாங்க தொழில் வாங்கக்கூடிய யோகம். அதாவது அரசாங்கத்திலேருந்து ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் காசு கொடுத்து இவ்வளோ வருஷம் அந்த கான்ட்ராக்டை பார்க்குறதுக்கு ஒரு சம்பளம் உங்களுக்கு அமையும். சரிங்களா? அதுக்கு வாய்ப்பு உண்டு. அதேபோல் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலை பெறுவதற்கும் வாய்ப்பு உண்டு. இது முதல் விஷயம். அது சூரியனால் நடக்கக்கூடிய விஷயங்கள். அப்போது கண்டிப்பாக பூர்வீக சொத்து, தந்தை சொத்து, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட தொழில், கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலை, கார், வண்டி, வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நன்மை. ஸோ அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாகும். சரிங்களா? சொத்து கேஸ் வழக்குகள் இருந்தாலும் அது சரியாகும். ஸோ இதில் மாபெரும் வெற்றி கிடைத்து அசையும் அசையா சொத்துக்களை சேர்த்து குவித்து, அதே நேரத்தில் தொழில் ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் அரசாங்கத்தின் மூலமாக ஒரு லாபம் பார்க்க போகிறீங்க. வீடு கட்டுறதுக்கு ஒரு லோன் உதவி கவர்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு கவர்மெண்ட் மூலமாக. இப்படி கண்டிப்பாக வீடு விஷயத்திலும் சொத்து விஷயத்திலும் ஒரு நன்மைகள், மாபெரும் வெற்றிகள் உங்களுக்கு ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு கிடைக்கும். ஒன்று. அல்லது விற்க முடியாத நிலத்தை
வீட்டை விற்றுட்டு நீங்கள் ஒரு நிம்மதி இருக்கிற கடனை அடைச்சி முடிப்பீங்க. ஓகேங்களா? சரி, இன்னொரு பக்கம் குரு பகவானுடைய சேர்க்கை. குரு பகவான் 10ஆம் வீடான தனுசிற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர். அப்படி பார்க்கும்போது தொழிலில் மாபெரும் வெற்றி, அதுவும் குறிப்பிட்டு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தொழில், உணவு சம்பந்தப்பட்ட தொழில் மற்றும் ஆடைகள் சம்பந்தப்பட்ட தொழில், இந்த 3 தொழில்களிலையும் மாபெரும் வெற்றியை, லாபத்தை பார்க்க போகிறீர்கள். மேலும் உங்களுடைய சுய வேலையிலும், முக்கியமாக இந்த விளையாட்டுத்துறை, கலைத்துறை சார்ந்த போட்டிகள் மற்றும் உங்களுக்கு ஒரு முக்கியமான நிறுவனத்தில் சமூக சேவை செய்யக்கூடிய தொண்டு நிறுவனத்தில் முக்கியமான பொறுப்புகள், பதவி வாய்ப்புகள், அதற்குண்டான போட்டி, அதுலேயும் நீங்கள் வெற்றி காண்பீர்கள். ஸோ இதற்கு காரணம் குரு பகவான். இந்த 2 கிரகமும் சூரியனும் குருவும் சேர்ந்து மிதுன ராசியில் உபய ராசியில் அமர்ந்திருக்கின்ற பொழுது நிச்சயம் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை, குறிப்பிட்டு வேலை மற்றும் சொத்துக்கள் மாற்றத்தை உறுதியான முறையில் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ வேலை, தொழில், சொத்து, இந்த 3மே ஒரு மாறுதலுக்கு உட்படும். அந்த மாற்றம் மிகப்பெரிய அளவு வெற்றிய வகையை உங்களுக்கு கொடுக்கும், வெற்றியோடு சேர்ந்த லாபத்தையும் கொடுக்கும். சரிங்களா? சரி, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரேவதி நட்சத்திரக்காரங்க ஜென்மத்தில் சனி பகவான் இருக்கிறார் இல்லையா? நான் சொன்ன மாதிரி நேர்மையான வழியில் பயணிப்பதும், சில காரியத்தில் வேலைகளை நீங்களே களமிறங்கி பார்ப்பதும் நல்லது. நாளை என்று எந்த ஒரு வேலையும் தள்ளி போட்டு விடாதீர்கள். இன்றே செய், அதை நன்றே செய். அப்படி செய்கின்ற பொழுது நிச்சயம் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு 100% வெற்றி வகை கிடைக்கும். சரிங்களா? ஸோ இது போக கண்டிப்பாக ஊனமானவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகள் செய்யுங்க. காமாட்சி மற்றும் ராஜராஜேஸ்வரி போன்ற பெண் தெய்வங்களுக்கு கரும்பு சாற்றால் அபிஷேகம் செய்கின்ற பொழுது உங்களுடைய காரிய சித்தி 100% உறுதி. சரிங்களா? இதை மட்டும் தவறாமல் நீங்கள் பண்ணிங்க. இந்த பற்றி பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், மட்டும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்து நிற்போம். நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பா.